ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तिदेहाय दक्षिणामूर्तये नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। வேதத்தின் மூல வடிவம். பாஷையை வைத்துக்கொண்டு இது என் பாஷை, அது உன் பாஷை, இந்த பாஷைதான் உயர்ந்தது, அந்த பாஷைதான் உயர்ந்தது என்று இப்போது பலர் சண்டை போடுவதை பார்த்தால் மிகவும் துக்கமாக இருக்கிறது. நாம் எல்லோரும் ஊமையாக போனால் தேவலை என்று கூட தோன்றுகிறது. நம்முடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்க இருக்கும் கருவி பாஷை. அது எல்லா ஊரிலும் ஒன்றாக இருக்க முடியாது. ஒவ்வொரு கூட்டம் ஒவ்வொரு பாஷையை பேசும். ஒவ்வொரு சீமையிலும் ஒரு பாஷை இருக்கும். எனவே இது என் பாஷை, அது உன் பாஷை என்பதும், இது உசத்தி, அது தாழ்த்தி என்று சண்டை பிடிப்பதும் அர்த்தமில்லாத காரியம். தெரிந்த பாஷை, தெரியாத பாஷை என்று வேண்டுமானால் சொல்லலாமே ஒழிய என் பாஷை உன் பாஷை என்பதே தப்பு. பாஷையால் சண்டை என்பது பெரிய தப்பு. மதத்தை காட்டிலும் சுவாமியை காட்டிலும் பாஷைதான் உயர்வென்று நினைப்பது மிகவும் தப்பு. பாஷை என்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் சம்ஸ்கிருதம் வேண்டுமா என்றால் நான் கூட வேண்டாம் என்றே சொல்வேன். ஆனால் நம்முடைய மதத்துக்கு மூலமான வேதம், சாஸ்திரம் எல்லாம் அந்த பாஷையில் இருப்பதனால் வேதத்தையும் சாஸ்திரங்களையும் ரட்சிப்பதற்காக சம்ஸ்கிருத பாஷையையும் ரட்சிக்கத்தான் வேண்டும் என்கிறேன். திருவள்ளுவர் குறளை எழுதி அதை அரங்கேற்ற மதுரைக்கு வந்தார். பொற்றாமரை குளத்தில் சங்கப்பலகை இருந்தது. திருவள்ளுவர் தம் புத்தகத்தை கொண்டு போய் சங்கப்பலகையில் வைத்தாராம். குட்டை புத்தகம் அது. அது மாத்திரம் பலகையில் இருக்க புலவர்கள் எல்லோரும் குளத்தில் விழுந்து விட்டார்களாம். குறள் அங்கே அரங்கேற்றப்பட்டது. இந்த புத்தகத்தை இன்னார் பண்ணினார், இதில் இன்ன உயர்ந்த விஷயங்கள் இருக்கின்றன என்று அதை பற்றி பல புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். திருவள்ளுவ மாலை என்று அதற்கு பெயர். அதில் ஒருவர் பாடுகிறார்: ஆரியமும் செந்தமிழும் ஆராய் திதனினிது சீரிய தென்றொன்றை செப்பரிதாம் ஆரியம் வேதம் உடைத்து தமிழ் திருவள்ளுவனார் ஓது குரட்பா உடைத்து. அதோட அர்த்தம் இங்க இருக்கு. சம்ஸ்கிருதம் உயர்வா தமிழ் உயர்வா என்று யோசனை பண்ணி பார்த்தேன். சம்ஸ்கிருதமும் தமிழும் சமம்தான். ஒன்று உயர்வு ஒன்று மட்டம் என்று சொல்ல முடியாது. எதனாலே என்றால் சம்ஸ்கிருதத்தில் வேதம் இருக்கிறது, தமிழில் இப்போது திருக்குறள் வந்துவிட்டது. இது தமிழ் மறை. வேதத்துக்கு சமமான ஒன்று தமிழில் இல்லை என்றால் சம்ஸ்கிருதம் உயர்வாக இருக்கலாம். திருக்குறள் வேதத்துக்கு சமமானதாக வந்து இருக்கிறது. அதனாலே இப்போது இரு பாஷைகளும் சமமாயின என்று இச்செய்யுளில் கவி சொல்லியிருக்கிறார். சம்ஸ்கிருதத்துக்கு எதனால் கௌரவம்? வேதம் அதில் இருப்பதனால்தான் என்பதை அந்த புலவர் சொல்லியிருக்கிறார். வேதம் சம்ஸ்கிருதத்தில் இருந்தால் என்ன, மொழிபெயர்த்து விடலாமே என்று நினைக்கலாம். பல நூல்கள் அப்படி இந்த காலத்தில் மூல பாஷையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டு வருகின்றன. அவற்றின் மூலமே உருமாறி போவதுண்டு. ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் சொன்னால் அது அவனிடமிருந்து எந்த வாக்கில் வருகிறதோ அதே வாக்கில் இருந்தால்
ஒரு காலத்தில் இல்லாவிட்டாலும் மற்றொரு காலத்தில் அதன் உண்மை பொருளை முழுவதும் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு பொருளை சொல்வதற்கு ஒரு பாஷையில் அழகான சொல் ஒன்று இருக்கும். அதை மொழிபெயர்க்கும் போது அதற்கு ஏற்ற சொல் இதர பாஷையில் இருக்காது. சில சமயங்களில் 4-5 வார்த்தைகளை போட்டு சுற்றி வளைத்து சொல்ல வேண்டியிருக்கும். அந்த வார்த்தை அந்த இடத்தில் எந்த அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துகிறதோ அதே அபிப்பிராயத்தை மொழிபெயர்ப்பில் காண முடியாமல் போகலாம். இரண்டாவது, மொழிபெயர்க்கிறவன் தன்னுடைய ஞானத்துக்கு ஏற்றாற்போல்தான் பொருள் பண்ணிக்கொண்டு சொல்ல முடியும். ஒருவன் பண்ணிய மொழிபெயர்ப்பு சரி அல்ல என்று இன்னொருவன் எண்ணுவான். பண்ணுகிறவனுடைய அபிப்பிராயத்துக்கும் பாஷா ஞானத்துக்கும் ஏற்றபடி அந்த மொழிபெயர்ப்பு இருக்கும். இப்படியாக பல மொழிபெயர்ப்புகள் ஏற்பட்டு அவற்றில் எதை எடுத்துக்கொள்வது என்ற சந்தேகம் வரும்போது மூலம் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டி வரும். ஆகவேதான் மூலமாகிய வேதத்தை அப்படியே வைத்துக் கொள்ள வேண்டும். மூலமாக இருக்கும் ஒரே வேதத்தை தங்கள் கருத்தின்படி பொருள் கொண்டு ஒவ்வொரு ஆச்சாரியரும் ஒவ்வொரு சித்தாந்தத்தை வெளியிட்டுள்ளனர். அந்த ஆச்சாரியர்கள் தத்தம் சித்தாந்தங்களையே ஆதாரமாக கொண்டு மூல வேதத்தை மாற்றி வெவ்வேறு மதங்களை செய்துவிடவில்லை. மூலம் ஒன்றாக இருக்கிறது. மூலம் மொழிபெயர்க்கப்படாமல் அப்படியே இருந்து கொண்டிருப்பதால் தான் அந்தந்த ஆச்சாரிய புருஷருக்கு ஏற்றபடி காலத்துக்கு காலம் புது அபிப்பிராயம் சேர்ந்து வந்திருக்கிறது. ஆதாரமான வேதத்தை மாற்றாமல் அப்படியே வைத்துக்கொண்டு அதை ரட்சித்து வந்தால்தான் அந்தந்த ஆச்சாரியரின் புது அபிப்பிராயமானது இன்னொரு தனி மதமாக போக வேண்டிய அவசியம் ஏற்படாமல் இருந்து வந்திருக்கிறது. இந்த மதங்களுக்கெல்லாம் வைதிக மதம் என்று பொது பெயர் இருந்து கொண்டிருக்கிறது. இது எப்படி ஆரம்பிச்சார்னா, கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லும் பொழுது அதுல ப்ராட்டஸ்டன்ட், கேத்தலிக்னு விதவிதமா இருந்தாலும் எல்லோருமே ஒரே தெய்வத்தை வழிபடுறதுனால எல்லாரையுமே கிறிஸ்டின்னு சொல்லிடுறோம். ஆனா இந்துக்கள்ல சைவம் வைணவம்னு விதவிதமா பிரிச்சாலும் கூட ஒரே தெய்வத்தை வழங்குறது இல்ல. அப்படி இருந்தாலும் எல்லாரையும் இந்துக்கள்னு தான் சொல்றோம். அது எந்த காரணத்தால அப்படின்னு பார்த்தா அதுக்கு மூலமாக இருக்கிறது வேதம். அதை சொல்றதுக்கு தான் அவர் இந்த எக்ஸ்பிளனேஷன் இவ்வளவு நேரம் அவர் பேசியிருக்கார். இந்த மதங்களுக்கெல்லாம் வைதிக மதம் என்ற பொது பெயர் இருந்து கொண்டிருக்கிறது. ஷண்மதங்கள் இருந்தாலும் அதை நம்ம வைதிக மதமாகத்தான் பார்க்கணும். சாஸ்திரமா மனசாட்சியா? தர்மம் என்பது உலக சேமத்துக்காக செய்யப்பட வேண்டியது. துளி கூட சொந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் சமஸ்த பிராணிகளும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனையோடு மகான்கள் தர்ம நூல்களை தந்திருக்கிறார்கள். தர்ம சாஸ்திரங்கள் இன்னது தர்மம் என்று தீர்மானம் பண்ணுபவை. ரூபத்தை அறிவதற்கு பிரமாணம் கண், சப்தத்தை அறிவதற்கு பிரமாணம் காது. தர்ம பிரமாணம் என்ன எனில் தர்மசாஸ்திர பிரகாரம் செய்வதே ஆகும். சகல தர்மத்துக்கும் மூலம் வேதம். அதை ஸ்ருதி என்பார்கள். அதாவது எழுதி படிக்காமல் காதால் கேட்டு பாடம் பண்ணுவதால் இப்படி பெயர். ஸ்ருதிக்கு அப்புறம் ஸ்மிருதி. ஸ்மிருதி என்பது வேதத்தின் விஷயங்களை அடிப்படையாக கொண்டு விரிவாக குறித்த குறிப்பு தர்மசாஸ்திரம் என்பது இதுவே. நோட்ஸ், குறிப்பு, நோட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கு, சாரி. ஸ்மிருதி என்பது வேதத்தின் விஷயங்களை அடிப்படையாக கொண்டு விரிவாக குறித்த குறிப்பு. தர்மசாஸ்திரம் என்பது இதுவே. அந்த ஸ்மிருதிக்கு அப்புறம் பிரமாணமாக இருப்பது பெரியவர்களுடைய நடத்தை. பெரியவர்கள் எப்படி நடந்தார்கள் என்பது புராணங்களால் நமக்கு தெரிய வருகிறது. அதற்கப்புறம் நமக்கு தெரிந்து சிஷ்டராக இருப்பவர்களின் நடத்தை, சிஷ்டாச்சாரம் என்று அதை சொல்வார்கள். எல்லோருடைய நடத்தையும் பிரமாணமாகாது. நம்மிடையே வாழ்பவரில் எவரது நடத்தை தார்மீக விஷயங்களில் பிரமாணம் எனில்
அவருக்கு சாஸ்திர நம்பிக்கை இருக்க வேண்டும். சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஆச்சாரங்களை அவரே வாழ்வில் அனுசரிக்க வேண்டும். காம குரோதம் இல்லாதவராக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சிஸ்டர்களுடைய ஆச்சாரம் ஒரு பிரமாணம். பிரமாணம் மீன்ஸ் இட்ஸ் a means of knowledge. அதற்கப்புறம் நம்முடைய மனசாட்சி, நம்முடைய மனசு நிஷ்கலங்கமாக எப்படி ஆலோசிக்கிறதோ அது ஒரு பிரமாணம். ஆகவே ஆத்மீக தார்மீக மத விஷயங்களில் பிரமாணங்களை கொள்ளும் முறையில் முதலில் வேதம் இடம்பெற வேண்டும். அப்புறம் தர்மசாஸ்திரத்தை கொள்ள வேண்டும். அப்புறம் பூர்வகால ரிஷிகள் முதலியவர்களின் நடத்தை, பின்பு இப்பொழுதுள்ள சிஸ்டர்களின் ஆச்சாரத்தை பிரமாணமாக கொள்ள வேண்டும். இவைகளுக்கெல்லாம் அப்புறம் கடைசி பட்சமாகத்தான் சாஸ்திர விஷயங்களில் மனசாட்சியை பிரமாணமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டன. முதலில் மனசாட்சியை தான் பார்க்கிறார்கள், கடைசியில் தான் வேதத்தை கவனிக்கிறார்கள். நியாயப்படி வேறு ஒரு மார்க்கமும் இல்லாத போதுதான் மனசாட்சியை அனுசரிக்க வேண்டும். மனசாட்சி என்று ஏன் அதற்கு பெயர் வந்தது? சாட்சி சொல்லத்தான் யோக்கியதையுடையது. நியாயாதிபதியாக இருக்க அதற்கு யோக்கியதை இல்லை. சாட்சி சொல்லத்தான் யோகியதை இருக்கு. சாட்சியாக வந்தவன் வாயால் பொய்யை சொல்வான், அதனால் வாய் சாட்சியை நம்புவதற்கில்லை. ஆனால் மனம் பொய் சொல்லாது. மனசுக்கு எல்லாம் நிஜமாக தெரியும். நெஞ்சை ஒளித்தொரு வஞ்சகம் இல்லை என்று அவ்வை பாட்டி சொன்னார். ஆகவே அதை சாட்சியாக மட்டும் வைக்கலாம். இப்போது மனசாட்சியை தர்ம விஷயங்களில் ஜட்ஜாகவே வைத்து விடுகிறார்கள். இன்னது நடந்தது என்பது நிஜமாகவே அது சொல்லும். இதுதான் நியாயம் என்று அதனால் தீர்மானித்து சொல்ல முடியாது. தான் நினைப்பதே சரி என்று எப்படியாவது சமாதானம் சொல்லி நிலைநாட்டிக் கொள்வதே அவரவர் மனசும் செய்கிற முடிவாக இருக்கும். இது எப்படி தர்ம நியாயமாகும்? எனவே மனசாட்சிக்கு எப்படி தோன்றுகிறதோ அப்படி செய்கிறேன் என்று சொல்வது தப்பு. எடுத்தவுடன் அதற்கு ஜட்ஜ் ஸ்தானம் கொடுத்து விடக்கூடாது. ஒருவித வழியும் இல்லாமல் போனால் நீதான் சாட்சியாக இருந்து எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறாயே, இப்போது உன் அபிப்பிராயத்தை சொல் என்று மனசிடம் கேட்கலாம். மனசு ஒரு தனி மனிதனை சேர்ந்தது. எனவே அது எவ்வளவு தூரம் அவனது சுயநலத்தை விட்டு விலகி பேசும் என்று சொல்ல முடியாது. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இல்ல. சொந்த விஷயங்களில் அதற்கு தருகிற இடத்தை கூட சமய விஷயங்களில் தருவதற்கில்லை. தனி மனசு என்ற நிலைக்கு மேலே போய் முழுக்க முழுக்க லோகக்ஷேமத்தையே சொன்ன ரிஷிகளின் அபிப்பிராயம்தான் தர்ம விஷயங்களில் பிரமாணமாகும். சனாதன தர்மமே சங்கரர் தரும் நெறி. நாய்க்கு கெட்ட பெயர் சூட்டி தூக்கில் போடு, give the dog a bad name and hang it என்று ஆங்கிலத்தில் ஒரு வச்சனம் சொல்வார்கள். நாய் நன்றி அறிதலும் விசுவாசமும் உள்ள பிராணி. அதை தூக்கில் போடுவதை யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அதனால் அதற்கு ஒரு கெட்ட பெயரை கொடுத்துவிட்டு எவனோ தூக்கில் போட்டான் போல் இருக்கிறது. நவீன நாகரீக சீர்திருத்தக்காரர்கள் நமது தர்மசாஸ்திரங்களின் விஷயத்தில் இதையேதான் செய்கிறார்கள். யுகாந்தரமாக இந்த தேசத்துக்கு பரமக்ஷேமத்தை செய்து வந்த அந்த தர்மங்களால் ஏதேதோ கொடுமைகள் நேர்ந்ததாக சொல்லி கெட்ட பெயரை உண்டாக்கி அவற்றை தூக்கில் போட பார்க்கிறார்கள். நம் சனாதன சாஸ்திரங்கள் வரையறை செய்து தந்த சமூக பாகுபாடு, அதாவது வர்ண தர்மம் கூடாது என்று சிலருக்கு தோன்றுகிறது. எனவே தர்மசாஸ்திரங்களால் வாஸ்தவத்தில் ஏற்படாத கொடுமைகளை இவர்களாக கற்பித்து சொல்கிறார்கள். எல்லாருமே இந்த அன்டச்சபிலிட்டி அண்ட் வர்ண தர்மத்தை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. நடுவில் அது வேணும்னே அதை இன்னும் ஏற்றி விட்டுருக்காங்க. நம் தேசத்தில் இன்னின்னார்தான் இன்னின்ன காரியம் செய்யலாம் என்ற அதிகார பேதத்தால் ஜனங்கள் பிரிந்து போனார்கள். இதனால் இந்து சமூகத்தில் ஒற்றுமை இல்லை. இதனால் தான் நம்மை அந்நிய தேசத்தார் பலமுறை ஜெயிக்க முடிந்தது என்று சொல்கிறார்கள்.
மனசுக்கு துளி கூட சரியில்லை. பொது எதிரி வந்தபோது நம் தேசத்து ராஜாக்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஜனங்களிடையே பரஸ்பர பேதம் இருந்து அவர்கள் எதிரிக்கு உதவி செய்ததாக சொல்வதற்கு கொஞ்சம் கூட சாட்சியம் இல்லை. பேதங்கள் போக வேண்டும் என்று சொல்கிற இப்போதுதான் உண்மையில் பேதமும் துவேஷமும் உக்கிரமாக இருக்கின்றன. இதற்கு மாறாக சௌஜன்யத்தையே சமீப காலம் வரை கண்கூடாக பார்த்தோம். 2 கிராமங்களுக்கிடையே ஏதோ ஒரு வயல், வரப்பு, வாய்க்கால் அல்லது கோயில் பற்றி பாத்தியதை சண்டை வந்தால் அந்தந்த கிராமத்திலும் உள்ள அக்ரஹார ஜனங்களிலிருந்து சேரி மக்கள் வரையில் எல்லோரும் ஒரு கட்சியாகத்தான் நிற்பார்கள். இந்த கிராமத்தில் உள்ள ஒருவன் தன் ஜாதியை சேர்ந்த எதிராளி கிராமத்தினோடு சேரவே மாட்டான். கிராமத்து விஷயமே இப்படி என்றால் தேசத்தின் விஷயத்தில் சொல்லவே வேண்டாம். சின்ன சின்ன சமூகங்கள் தங்களுக்குள் கட்டுப்பட்டு ஒழுங்காக இருக்க முடிந்தது. அவரவருக்கும் தங்கள் சமூகத்தை பற்றி பெருமையே இருந்தது. அவரவரும் தங்கள் விவகாரங்களை கவனித்துக் கொள்ள தனித்தனி நாட்டாண்மை வைத்திருந்தார்கள். ஒருத்தன் தப்புத்தண்டா பண்ணிவிட்டால் நாட்டாண்மைக்காரர்கள் அவனை தங்கள் சமூகத்திலிருந்து பிரஷ்டம் செய்து விடுவார்கள். அவரவருக்கும் தங்கள் சமூகத்தில் கௌரவ புத்தியும் மனமார்ந்த பிடிமானமும் இருந்ததால் பிரஷ்டம் செய்யப்படுவதை பெரிய அவமானமாக எண்ணினார்கள். இதுவே அவர்களை தப்புத்தண்டாவிலிருந்து தடுக்கும் பெரிய சக்தியாக இருந்தது. இப்போது எல்லா சமூகங்களையும் மனமார்ந்த பிடிமானத்தோடு சேர்த்து பிடித்து வைக்க எந்த ஸ்தாபனமும் இல்லை. கட்டுக்கடங்காத ஒரே பெரிய அமைப்பில் அது சாத்தியமும் இல்லை. விளைவு, குற்றங்கள் கூச்சமில்லாமல் நடக்கின்றன. போலீசின் வேலை அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. சாஸ்திரங்களை எதிர்க்கிறவர்கள் இதையெல்லாம் யோசிக்க வேண்டும். எதற்கும் எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும். அதுவே நல்லதும் கூட. எதிர்ப்பு இருந்தால்தான் நம் குறை நிறை சரியாக வெளியே வரும். நம்மை ரட்சித்துக் கொள்வதில் விழிப்பும் இருக்கும். ஆனால் எதிர்ப்பு என்கின்ற பெயரில் இல்லாத கெடுதல்களை சொல்லி நல்லதை தூக்கில் போடக்கூடாது. இல்லாததை சொல்வதற்கு இன்னொரு உதாரணம். நெற்றிக்கு இட்டுக் கொள்வது சிலருக்கு நாகரீகமாக இல்லை. நெற்றிக்கு இடுவதை ஜாதி அடையாளம் என்று கெட்ட பெயர் தந்து தூக்கில் போட பார்க்கிறார்கள். வாஸ்தவத்திலோ விபூதி பூசுகிறவர்களில் பிராமணர்களிலிருந்து தீண்டத்தகாதவர் வரை சகல ஜாதியாரும் உள்ளனர். இப்படியே நாமம் போடுபவரிலும் எல்லா ஜாதியாரும் இருக்கிறார்கள். எல்லாம் விஷ்ணு வடிவமான மண்ணில் தோன்றி மண்ணில் முடிவது என்பதற்கு அடையாளமே திருமணம். ஷரீரம் பஸ்மமான பின்னும் சாஸ்வதமாக இருக்கிற சிவமயமான பரமாத்மாவுக்கு அடையாளம் திருநீர். இப்படிப்பட்ட தத்துவ சின்னங்களை கெட்ட பெயர் சூடி தூக்கி போடலாமா? பழைய தர்மங்களை எல்லாம் முறிவுபடாமல் காப்பாற்ற பிரயத்தனப்பட வேண்டும் என்று எங்களுக்கு ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்கள் ஆக்ஞையிட்டிருக்கிறார்கள். அவர் பெயரை நான் வைத்துக் கொண்டிருப்பதால் தான் நீங்கள் இங்கு வருகிறீர்கள். அவருடைய ஆக்ஞையை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியது என் கடமை. ஆக்ஞையை காரியத்தில் நிறைவேற்றுவதும் நிறைவேற்றாததும் ஒரு பக்கம் இருக்கட்டும். சாஸ்திர வழக்கங்கள், லோகக்ஷேமம், ஆத்மக்ஷேமம் இவற்றை கருதியே வகுக்கப்பட்டவை என்பதையாவது உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறேன். சாஸ்திர வழக்கங்கள் லோகக்ஷேமம், ஆத்மக்ஷேமம் இவற்றை கருதியே வகுக்கப்பட்டவை என்பதையாவது உங்களுக்கு புரிய வைக்க பார்க்கிறேன். இன்னைக்கும் கூட இந்த கிராமத்துல நாங்க இருக்கிற இடத்துல பட்டையா விபூதி போட்டுண்டா பைத்தியமா பட்டையா நத்திய போட்டுட்டு போறான் அப்படின்னு கேலி பண்ணுவாங்கன்ட்டு ஹிந்துஸே விபூதி பட்டை இட்டுக்கிறது இல்லை. ரொம்ப சங்கடமா இருக்குது. விபூதி பட்டை இட்டுண்டாலே பைத்தியம், கேனையன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு இவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு. அது என்ன பண்ணாலும் மாத்த முடியறது இல்லை.
அதே மாதிரி இந்த இந்த மாலையெல்லாம் போடும், ருத்ராட்சம் இதெல்லாம் போட்டுப்பாங்க இல்லையா, விசேஷம் இதெல்லாம் சாதாரணமா போட்டுக்கும் போது கூட அதுக்கு கூட வந்து கிண்டல் பண்றவங்க இருக்காங்களாம். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. ஏன் இதுக்கெல்லாம் கூட அந்த அளவுக்கு வந்துடுது. இப்போ ஆக்சுவலி இப்போ நம்ம அக்ரஹாரம்னு சொல்றோம் இல்லையா, இந்த அக்ரஹாரத்துல பார்த்தோம்னால் அக்ரஹாரத்துல ஒரு பக்கம் வந்து கோவில் இருக்கும். ஓகே, உங்களுக்கு தெரியும் அக்ரஹாரம்னா அங்க கோவில் இருக்கும், 2 சைடு வீடு இருக்கும். இப்போ ஒரு கிராமங்கள்லயும் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கன்வர்ஷன் ஆயிருக்கு நிறைய. ஸோ அந்த கன்வர்ஷன் ஆனதுல அவங்க வந்து இதே அக்ரஹார ஸ்டைல்லயே நடுவுல ஒரு சர்ச் வச்சிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு சர்ச் வச்சு அத வந்து நம்ம இதெல்லாம் பண்ணுவோமே, சாயந்தரத்துல தீபாராதனை இதெல்லாம் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களும் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. சரி பெத்தட்டிக். என்ன பண்றது? விபூதி இட்டுக்கிறதுக்கு அவமானம்ங்கிறது மோஸ்ட்லி இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் கூட பார்த்தோமானால் கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கிறிஸ்டியன் டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, இந்த குழந்தைங்க வந்து பொட்டு வச்சுக்காம வந்ததுன்னா அவங்களுக்கு 5 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா. ஸோ இதுங்க என்ன பண்றது, ஆத்துல இருந்து கிளம்புறச்ச பொட்டு இட்டுக்கிற மாதிரி கிளம்ப வேண்டியது, அவங்க வெளியில போகும்போது அதை அழிச்சுக்கிறது. இந்த மாதிரிலாம் இருக்கு. they give 5 marks if you don't wear திலக்கம்ங்கிற லெவலுக்கு வந்துருக்கு. அதை விட இன்னும் நிறைய மோசம்லாம் ஆயிருக்கு. மருதாணி இட்டுண்டா ஃபைனு, பூ வச்சுண்டா ஃபைனு எல்லாம் இருக்கு. சாமானிய தர்மங்கள் அனைவருக்கும் பொதுவானவை. தியானத்தில் ஒருமுகப்படுவதற்கு பெரிய இடைஞ்சல் என்ன? இந்த சப்ஜெக்ட் அவர் முடிச்சிட்டார். இப்போ வந்து தர்மத்துக்கு வந்துட்டார். இது வரைக்கும் வேதம் ஒரு பிரமாணம், வேதத்தை ஏன் ரட்சிக்கணும், கொஞ்சமாவது அதுக்கு பிரயத்தனம் பண்ணுங்கோ, எல்லாத்துக்குமே மூலம் வேதம் தான் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்கார். அண்ட் ஆல்சோ வர்ண தர்மம் ரொம்ப முக்கியம். வர்ணாசிரம தர்மத்தை பத்தி பேசியிருக்கார். ஆசிரம தர்மம் பேசல, வர்ண தர்மத்தை பத்தி பேசியிருக்கார். இது வரைக்கும் வர்ண தர்மம் தான் நம்மளுடைய சொசைட்டியை ஒரு நல்லபடியா நடத்தி எடுத்துன்னு போயிருக்கு. அதனால்தான் we have been a very successful societyங்கிறத அவர் சொல்லியிருக்கார். இப்ப தர்மம், சாமானிய தர்மம். தியானத்தில் ஒருமுகப்படுவதற்கு பெரிய இடைஞ்சல் என்ன? இந்த மனசு ஓயாமல் ஆடிக்கொண்டிருப்பதுதான். மனத்தினால்தான் எல்லா விதமான கஷ்டங்களும் உண்டாகின்றன. மனத்தில் ஏற்படும் ஆசையே அத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம். ஆசைப்படாதே என்று இந்த மனசை இழுத்து பிடித்து நிறுத்தி வைக்க முடியவில்லை. நாம் ஒரு வஸ்துவை நினை என்று இந்த மனசிடம் சொன்னால் அது ஏதோ சொற்ப காலம் அதை நினைப்பது போல இருந்து வேற எங்கேயோ பாய்ந்து விடுகிறது. தியானம், சாந்தி என்றெல்லாம் நான் உபன்யாசத்தில் சொல்கிற போது ஒரு க்ஷணம் உங்கள் மனம் அடங்கினார் போல் தோன்றும், ஆனந்தமாய் இருக்கும். ஆனால் அடுத்த க்ஷணமே மனம் எங்கோ ஓடி சாந்தி குலைந்து போகிறது. பேசாமல் இரு என்று கட்டளை போட்டு வாயை மூடிக்கொண்டு விட்டால் அது ஓரளவாவது பேசாது இருக்கும். பார்க்காதே என்று உத்தரவு போட்டு கண்ணை மூடிக்கொண்டு விட்டால் கண் ஓரளவாவது பார்க்காமல் இருக்கிறது. ஆனால் இந்த மனத்திடம் மட்டும் நினைக்காமல் இரு என்று எவ்வளவுதான் முட்டி கொண்டாலும் அது கேட்பதில்லை. நாம் நினை என்றால் மனம் நினைக்க வேண்டும், நினைக்காதே என்றால் நினைக்காமல் இருக்க வேண்டும். அப்போதுதான் நமக்கு மன சுவாதீனம் ஆயிற்று, நமக்கு சித்த சுவாதீனம் இருக்கிறது என்று அர்த்தம். இப்போது பைத்தியங்கள் என்று சிலரை குறிப்பிட்டு அவர்கள் சித்த சுவாதீனம் இல்லாதவர்கள் என்கிறோமே, உண்மையில் நம்ம யாருக்குமே சித்த சுவாதீனம் இல்லைதான். ஸ்வ அதீனம்னா எனக்கு கீழ் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸ்வ அதீனம், சுவாதீனம்.
எனக்கு அடங்கி இருத்தல். உண்மையில் நம்மில் யாருக்குமே சித்த சுவாதீனம் இல்லைதான். பைத்தியம் வாயை அடைக்காமல் பிதற்றிக் கொண்டே இருக்கிறது என்றால் நாமும் மனதை அடைக்காமல் அது பிதற்றல் வழியில் போகத்தான் விட்டிருக்கிறோம். நமக்கு சித்த சுவாதீனம் வந்துவிட்டால் எப்படி இருக்கும் தெரியுமா? எத்தனை வலி ஏற்பட்டாலும் வலி என்று நினைக்காதே என்றால் மனம் வலியை பொருட்படுத்தாமல் இருந்துவிடும். எதிரிலே புலி வந்து உருமினால் மனத்திடம் பயப்படாதே என்றால் அது பயப்படாமலே இருக்கும். ஆக்சுவலி நம்ம எல்லாத்துக்கும் பயந்துட்டுதான் இருக்காங்கல்ல எல்லாருமே. பயத்துக்கு காரணமே இல்லைன்னா கூட பயப்பட, என்ன நீ பயப்படாம இருக்க, பயப்படாம நீ பாட்டுக்கு இருக்க அப்படின்லாம் கேட்பாங்க. சும்மா தைரியமா இருக்கிறவங்கள கூட. இப்போது நாம் காரணம் இல்லாமல் அழுது கொண்டிருக்கிறோம். மனசு வசப்பட்டு விட்டாலோ அழுகைக்கு காரணமாக எத்தனை துக்கம் வந்தாலும் கூட அது சிரித்துக் கொண்டிருக்கும். ஆத்திரமூட்டும்படி என்ன நடந்தாலும் அது கோபமே இல்லாமல் சாந்தமா இருக்கும். முதலில் மனசை இப்படி அப்படி போகாமல் நல்ல விஷயத்தில் நினைவை செலுத்தும்படி செய்ய வேண்டும். எண்ணெயை விட்டால் அது எப்படி பிசிறில்லாமல் ஒரே இழையாக விழுகிறதோ இதை தைலதாரை என்பார்கள். இது மாதிரி மனம் நல்ல நினைவில் ஒருமுகப்பட்டு செல்ல வேண்டும். இந்த தைலதாரைங்கிறது சாதாரணமா சொல்லுவாங்க தியானத்துக்கு, ஒரு நிலைப்படுத்துறதுக்கு. இந்த தைலதாரை கண்டினியூஸா அந்த எண்ணெயை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் இப்படி லிஃப்ட் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா என்ன ஃப்ளோ இருக்கா இல்லையானே நமக்கு தெரியாது. ஃப்ளோ இருக்கு, ஆனா அது டிஸ்டர்பன்ஸே இல்லாம அது பாட்டுக்கு இருக்கும். பிசிறு இல்லாமல் ஒரே இழையாக விழுகிறதோ அது போல போக்கஸ்டா. அது மாதிரி மனம் நல்ல நினைவில் ஒருமுகப்பட்டு செல்ல வேண்டும். அதுக்குதான் நான் வந்து மெடிடேஷன்ல பிராண வீக்ஷணம் பண்ணுங்கன்னு. ஆனா அந்த மெடிடேஷன் எல்லாருக்கும் போர் அடிக்கிறது போல இருக்கு, யாருமே வர்றதில்லை. பிராண வீக்ஷணம் வந்து ஃபோக்கஸ் ஆன் யுவர் பிரெத்ங்கிறது அது போரிங்கா இருந்தா we cannot have different types of meditation இல்ல. அந்த பிராண வீக்ஷணமே எவ்வளவு பெரிய மாஸ்டரி வேண்டி இருக்கு தெரியுமா? To just focus on your breath, bring your mind back to the breath அப்படிங்கிறது தான் பிராக்டிஸ். அது மனசு கூட ஒரு நிலைப்படுத்தணும்னா பிராக்டிஸ் பண்ணினால்தான் முடியும். என் சொன்ன பேச்சை கேட்கணும்னா இப்ப நாயவே ட்ரெயின் பண்றோம். நாய்க்குட்டியை வாங்கின சிட், ஸ்டாண்ட், சே ஹலோ, எவ்வளோ பிராக்டிஸ் பண்றோம். அதுக்கு ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கு, அது ஃபுல்லா ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கு அந்த நாயை குட்டியா இருக்கும் போதே. ஆனா எவ்வளவு விடாம அதுக்கு ட்ரெயினரை வேற கூட்டிட்டு வந்து ட்ரெயின் பண்ணி தானும் ட்ரெயின் பண்ணி ஒரு எக்ஸ்டர்னலா இருக்கிற ஒரு விஷயத்தையே நமக்கு எவ்வளவு ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கு. ஆக்சுவலி இன்டர்னலா இருக்கிற விஷயம் ஈஸியா இருக்கணும், ஆனா அதுதான் மோஸ்ட் டிஃபிகல்ட்டா இருக்கு. அப்ப அதுக்கு எவ்வளோ பிராக்டிஸ் வேணும். பிராண வீக்ஷணம்ங்கிறதே ஒரு ஃபர்ஸ்ட் பேசிக் அது வரணும். நான் வந்து when I focus on breath, I continuously focus on breath without any break அப்படிங்கிறதே ஒரு பெரிய அக்கம்ப்ளிஷ்மெண்ட் அது. பட் பிராண வீக்ஷணத்தை ஒரு மெடிடேஷனா கொடுக்கும்போது நிறைய பேருக்கு அது போர் அடிக்கிறது ஏன்னு தெரியல. விதவிதமா வேண்டி இருக்கு. அது மாதிரி மனம் நல்ல நினைவில் ஒருமுகப்பட்டு செல்ல வேண்டும். சுவாமி சுவாமி என்ற நல்ல வஸ்துவை அப்படியே நினைத்துக் கொண்டிருக்கும்படி மனதை அபியாசப்படுத்த வேண்டும். அபியாசேனது கௌந்தேய அப்படின்னு சொல்லியிருக்கார் பகவானே. அதன் பிறகு நினைக்கிறோம் என்பது போய் சுவாமியிலேயே கரைந்து சுவாமியாகவே ஆகிவிட வேண்டும். மெடிடேட்டிங் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் ஆகி லைஃபே மெடிடேட்டிவ் ஆகுதுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. லீடிங் எ மெடிடேட்டிவ் லைஃப். சாவதற்குள் இந்த மனசை அடக்க ஒரு வழி தேடியே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் மறுபடியும் பிறப்புதான், மறுபடியும் மனசின் ஓயாத ஓட்டம் தான்.
எனவே இந்த ஜென்மாவிலேயே காமமும் குரோதமும் ஏற்படுவதற்கு எவ்வளவோ ஹேத்துக்கள் இருக்கும் போதே இவற்றின் நடுவே மனசை அடக்க முழு பிரயத்தனம் பண்ண வேண்டும். அப்படி பண்ணி ஜெயித்தவன் தான் யுக்தன் என்கிற யோகி. அவன்தான் ஹூக்கி, உண்மையான ஆனந்த சுக்கியா. அது ஹுக்கின்னு எடுத்து உண்மையான ஆனந்த ஆத்மா என்கிறார் கிருஷ்ண பகவான். சுக்கியா இருக்கும், ஜாப்பனீஸ் மாதிரி. யோகமெல்லாம் ரிஷிகள் சமாச்சாரம், நமக்கு வருமா என்று விட்டுவிடலாகாது. மருந்து யாருக்கு வேண்டும்? வியாதி உள்ளவனுக்கு தானே. நமக்கு தானே மனோவியாதி, அதாவது மனம் என்ற வியாதி இருக்கிறது. எனவே நாம் தான் அதை அடக்குகிற மருந்தை சாப்பிட்டாக வேண்டும். மனசை அடக்க 2 சாதனங்கள் உண்டு. ஒன்று பகிரங்க சாதனம், மற்றது அந்தரங்க சாதனம். வெளிமுகமாக செய்வது பகிரங்க சாதனம், உள்ளுக்குள்ளேயே செய்து கொள்வது அந்தரங்க சாதனம். 2ம் வேண்டும். இந்த மட்டத்தில் வண்டிக்காரன், சமையல்காரன் இவர்கள் வெளியிலும், தீபத்தில் திரி போட்டு தருகிறவன், புஷ்பம் எடுத்துக்கொண்டு கொடுப்பவன் இவர்கள் பூஜைக்கு பக்கத்திலேயே அந்தரங்கமாகவும் இருக்கிறார்கள். 2 வகையினரும் இருந்தால்தான் மடம் நடக்கும். அப்படியே பகிரங்க சாதனம், அந்தரங்க சாதனம் 2ஐயும் கொண்டு மனத்தை முதலில் நல்லதில் ஒருமுகப்படுத்தி பிறகு ஒன்றையுமே நினைக்காத நிலைக்கு வர வேண்டும். ஒன்றுமே நினைக்காத நிலை அப்படின்னு அவர் சொல்றது நம்மளுடைய ராகத்வேஷங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு குறையிறதோ, காமிய கர்மங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு குறையிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு மனசுல ஒரு சாந்தம் இருக்கும். அதுதான். தான தர்மம் செய்து சந்தியாவந்தனம், யாகம், பூஜை, பரோபகாரம் எல்லாம் நல்லதில் மனசை செலுத்தி பரோபகாரம் எல்லாம் நல்லதில் மனசை செலுத்தும் பகிரங்க சாதனங்கள். தியானம் என்பது மிகச்சிறந்த அந்தரங்க நிலை. அதற்கு அனுகூலமாக இருக்கிற மற்ற அந்தரங்க சாதனங்கள் 5. அவை அஹிம்சை, சத்தியம், அஸ்தேயம், சௌச்சம், இந்திரிய நிகிரகம் என்பவை. எவருக்கும் எவற்றுக்கும் கெடுதலை எண்ணாதபடி மனசை அன்புமயமாக செய்து கொள்வது அஹிம்சை. இந்த அஹிம்சைன்னு வரும்போது பொறாமை போயிடும், பேராசை போயிடும். ஏன்னா இது 2லயுமே ஹிம்சை பண்ணாமல் இருக்க முடியாது. பேராசை இருந்தால் ஒருத்தனை ஹிம்சை பண்ணிதான் தான் அடைய வேண்டியதை அடைய முடியும். பொறாமை இருந்தால் அவங்க கிட்ட அன்பு இருக்க வாய்ப்பே இல்லை. சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அவங்களை ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கும், வார்த்தைகளாலோ நடத்தைகளாலோ. ஸோ அஹிம்சை. அதே மாதிரி சத்தியமும் அஹிம்சை வச்சுதான் இருக்கு. பிகாஸ் யூ ஆர் ஹர்ட்டிங். பொய் சொல்லும் போது ஹர்ட் பண்றது, கிரிட்டிசைஸ் பண்றது, இதெல்லாமே அதுல வந்துடும். மனம், வாக்கு, காயம் 3ஐயும் உண்மையிலேயே ஈடுபடுத்துவது சத்தியம். ஸோ சத்தியம்ங்கிறது மனசு, வாக்கு, காயம், உடம்பு, தாட்ஸ், வேர்ட்ஸ் அண்ட் டீட்ஸ். அஸ்தேயம் என்றால் திருடாமல் இருப்பது என்று அர்த்தம். அதாவது பிறர் பொருட்களில் ஆசையே எழாதபடி வைராக்கியமாக இருப்பது. சௌச்சம் என்றால் தூய்மைப்படுத்திக் கொள்வது. ஸ்நானம், மடி, ஆச்சாரம், ஆகாராதிகளில் சுத்தி எல்லாம் சௌச்சத்தில் அடங்கும். இந்திரிய நிகிரகம் என்பது புலன்களை அவற்றின் போக்கில் விடாமல் ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் இவ்வளவுதான் ஆகாரம் கொடுப்பது என்று நிர்ணயமாக வைத்துக் கொள்வது. இந்திரியங்களுக்கும் ஆகாரம் கொடுக்கிறோம். சாதாரணமா டயட்ன்னு சொல்லும்போது எல்லாருமே ஃபுட்டை மட்டும்தான் டயட்ல வச்சுட்டு இருக்கோம். சாப்பாடு விஷயத்துல டயட். ஆனாலும் பாக்குற விஷயத்திலயும் டயட். நான் இன்னதுதான் பார்ப்பேன், இவ்வளவுதான் பார்ப்பேன், இதுக்கு மேல பார்க்க மாட்டேன். காது விஷயத்திலயும் இவ்வளவுதான் கேட்பேன், இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், அதுவும் டயட் தான். எல்லாத்துக்குமே ஆகாரம் கொடுத்துட்டுதான் இருக்கும். கண்ணு, காதா, பஞ்ச இந்திரியங்களுக்கும் ஆகாரம். சாதாரணமா நம்ம ஆகாரம்னா சாப்பாடு மட்டும்தான் நினைக்கிறோம், அது தவறு. எல்லா இந்திரியங்களுக்கும் அதுக்கு எது கொடுக்குறோமோ அதுக்கு பேரு தான் ஆகாரம். கண் இதை பார்க்கக்கூடாது, காது இதை கேட்கக்கூடாது, வாய் இதை தின்னக்கூடாது, இதை பேசக்கூடாது. வாய்க்கு மட்டும் 2 டபுள் ஆக்ஷன். தின்னக்கூடாது, பேசக்கூடாது, 2 இருக்கு அதுக்கு.
ஏன்னா இட்ஸ் போத் கர்மேந்திரியா ஞானேந்திரியம்ங்கிறதுனால. உடம்பு இந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று தடுத்து நிறுத்துவதே இந்திரிய நிகிரகம். சாதனை செய்வதற்காக மட்டுமே சரீரம் வேண்டும். சரீரம் உயிர் வாழ்வதற்காக இந்திரியங்களுக்கு எவ்வளவு அதமபட்சம் தீனி கொடுக்க வேண்டுமோ அவ்வளவே கொடுக்க வேண்டும். உசுரோடு இருக்கிறதுக்கு சாப்பிடுங்க போறோங்கிறது. இந்த 5 சாமானிய தர்மங்கள் எனப்படும். அதாவது நமது மதத்தைச் சேர்ந்த சகல பிரிவினருக்கும் இவற்றை அனுஷ்டிக்க வேண்டும் என்பது மனு தர்மம். அதுல முதல் தர்மம் அஹிம்சா. எல்லா மக்களுக்கும் பொதுவான சாமானிய தர்மங்களில் அஹிம்சையே முதலானது என மனு தர்ம சாஸ்திரம் இருக்கிறது. அஹிம்சா பரமோ தர்மம். மனசை சுவாதீனப்படுத்திக் கொள்ளும் யோகத்துக்கு ஓர் அங்கமாக அஹிம்சை கருதப்படுகிறது. சரீரத்தால் ஹிம்சை செய்யக்கூடாது என்பது மட்டும் அஹிம்சை அல்ல. யாருக்கும் எந்தவித கஷ்டமும் ஏற்பட வேண்டும் என்று மனசாலும் நாம் எண்ணக்கூடாது. வாயால் பிறருக்கு கஷ்டம் தருகிற பேச்சை பேசக்கூடாது. சில சமயம் ஜோக் அடிக்கிறோன்ட்டு எத்தனையோ பேர் ஹர்ட் பண்றாங்க. இட்ஸ் ஜஸ்ட் ஜோக், கம் ஆன் அப்படிம்பாங்க. பட் எது ஜோக்? ஒருத்தவங்களை ஹர்ட் பண்றத ஒரு ஜோக்கா சொல்றது ரொம்ப தப்பு. பட் நிறைய பேரை யூ ஷுட் ஹாவ் ஹியூமர் இன் லைஃப், ஸோ யூ ஷுட் பி ஏபிள் டு லாஃப் அட் இட்லாம் சொல்லுவாங்க. பட் அது எல்லாமே ஒரு லிமிட் இருக்கு, பார்த்துதான் பண்ணணும். அதெல்லாம் ஹியூமர் நீட் நாட் நெசசரிலி காஸ் பெயின். ஒருத்தவங்களை அவங்க அழறத பார்த்தோ, அவங்க துக்கப்படுறத பார்த்தோ சிரிச்சு, பயமுறுத்துறத பார்த்து சிரிச்சு, பயந்தா சிரிக்கிறாங்க. சுபாவத்தில் நம்மில் யாருக்கும் பிறரை ஹிம்சித்து பார்க்க வேண்டும் என்று ஆசை இல்லை. ஆனாலும் பிறர் ஏதாவது குற்றம் செய்வதாக நமக்கு தோன்றினால், அல்லது நமக்கு அவர்கள் கெடுதல் செய்வதாக தோன்றினால் அவர்களுக்கு பலவிதத்தில் ஹிம்சை தர எண்ணுகிறோம். நம்முடைய சின்னஞ்சிறு குழந்தை தெரியாத்தனத்தால் நம் வீட்டில் நெருப்பை வைத்து விட்டால் குழந்தையை ஹிம்சிக்கிறோமா? அப்படி செய்ய மாட்டோம். நெருப்பை அணைக்கவே முற்படுவோம். மறுநாள் முதல் அந்த குழந்தை நெருப்பண்டை போகாமல் ரட்சிப்போம். நமக்கு துன்பம் தருவதாக தோன்றுகிற எவரையும் அந்த குழந்தையாகவே பாவிக்க வேண்டும். மறுபடியும் தவறு செய்யாமல் அவரை அன்புடன் தடுத்து ரட்சிக்க வேண்டும். அவர் மீது துவேஷம் பாராட்டி பதிலுக்கு ஹிம்சை தரக்கூடாது. இதுதான் உண்மையான அஹிம்சை. இது நம் மனதை வசப்படுத்திக் கொள்ளும் யோகத்துக்கு மிகவும் பிரயோஜனமானதாகிறது. மனம் பூதம் போன்றது. ஆனால் பூதத்தை, வேதாளத்தை விக்ரமாதித்தன் வசப்படுத்திய பின் அது அவனுக்காக எவ்வளவு காரியம் செய்தது. அப்படியே வசப்பட்ட மனம் எவ்வளவோ நல்லதை செய்யும். யானை கட்டுப்படாவிட்டால் உலகுக்கு உபத்திரவம் தான். ஆனால் கட்டுப்பட்டு விட்டால் எத்தனை நல்ல காரியங்களை அதன் மூலம் சாதிக்க முடிகிறது. யானை பலம் கொண்ட மனசை கட்டுப்படுத்தினால் எத்தனையோ நல்லதை செய்யலாம். ஆஞ்சநேய சுவாமி மனோஜயம் செய்ததால் தான் அவ்வளவு சக்தி பெற்றிருந்து அத்தனை சத்காரியங்களை செய்தார். மனத்தின் சக்தி பெருமிதமானது. இந்த பிரபஞ்சம் முழுவதையும் பராசக்தியின் ஒரு மனம்தான் சிருஷ்டித்திருக்கிறது. இந்த சிருஷ்டியில் இருக்கிற ஒரு சிறு எறும்பின் சின்ன மனமோ இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் பாய்ந்தோடுகிறது. அஹிம்சையை அனுசரித்தேன், மனம் வசப்பட்டது என்று எத்தனையோ மகான்களும் யோகிகளும் சொல்லி இருக்கிறார்கள். இருக்கிறதுலே ரொம்ப டிஃபிகல்ட் லீடிங் அ லைஃப் ஆஃப் அஹிம்சா. நான் மகாத்மா காந்தி சொன்ன அஹிம்சாவை சொல்லல. அந்த இடத்துல எனக்கு என்னமோ ஓகே அதெல்லாம். பட் இட்ஸ் வெரி ட்ரை பண்ணி பார்க்கும்போதுதான் தெரியும். அந்த ஒரு தர்மத்தை மட்டும் ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டோமானால் மற்றதெல்லாம் வில் ஃபால் இன் பிளேஸ். அதுலயே பொய் சொல்ல தோணாது, சௌச்சம் வரும். அதுக்கப்புறம் ஆந்தர சௌச்சம், பொறாமை இருக்காது, போட்டி இருக்காது, நிறைய விஷயங்கள் அதுல.
அடங்கிடுது. ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து பண்ற மாதிரி இருக்கும். அஹிம்சைங்கிறது தனித்தனியா ஒவ்வொரு தர்மமா எடுத்து அதை நான் ஃபாலோ பண்றேங்கிறத விட லீடிங் அ லைஃப் ஆஃப் அஹிம்சாங்கிறது எப்படி இருக்கும்? அஹிம்சையினால் கோபம் போய் மனசானது அன்பில் தெளிந்து விடுவதால் அப்புறம் அதை வசப்படுத்துவது சுலபமாகி விடுகிறது. அதனால்தான் சன்னியாசி விரதம் எடுத்துக்கும் போது, சந்நியாசம் எடுத்துக்கும் போது அப்சல்யூட் அஹிம்சாங்கிறது தான் வந்து சங்கல்பம் சன்னியாசிக்கு. ஹி won't even defend himself. ஏன்னா என்னை டிஃபெண்ட் பண்ணிக்கணும்னா நான் ஹர்ட் பண்ணாம டிஃபெண்ட் பண்ணிக்க முடியாது. அந்த அளவுக்கு டோட்டல் அஹிம்சா. அது நம்மளுடைய சனாதன தர்மத்துல மட்டும்தான் சந்நியாசம்ங்கிறது இருக்கு. வேற எங்கேயுமே சந்நியாச தர்மங்கிறது இல்லையே. ரொம்ப ரொம்ப விசேஷமான பூமி இது. நம்ம இங்க பிறந்ததுக்கே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அஹிம்சையின் முக்கிய பிரயோஜனம் சித்தம் அடங்குவதே. ஆனால் அஹிம்சையை அபியசிப்பதால் நாம் உத்தேசிக்காமலே வேறொரு பலனும் ஏற்படும். இதற்கு அவாந்தர பிரயோஜனம் என்று பெயர். நீங்கள் எல்லோரும் இந்த மடத்துக்கு பூஜை பார்ப்பதற்காகத்தான் வந்திருக்கிறீர்கள். அதுதான் உங்கள் உத்தேசம். அதோடு கூட மேளம் கேட்கிறீர்கள். ரொம்ப நாளாக பார்க்காத பலரை இங்கு பார்க்கிறீர்கள். இப்போது உபன்யாசம் கேட்கிறீர்கள். இதெல்லாம் உத்தேசிக்காமலே கிடைக்கும் அவாந்தர பிரயோஜனம். இவ்வாறே ஒருவன் மனம், வாக்கு, காயம் என்ற திரிகரணங்களாலும் அஹிம்சையை பூர்ணமாக சாதித்து விட்டால் அவனுடைய சங்கல்பமின்றியே, அதாவது அவாந்தர பிரயோஜனமாக அவனுடைய சன்னிதானத்துக்கு வருகிற எல்லா பிராணிகளும் தாமாகவே தங்கள் பகைகளை மறந்து அஹிம்சாமயமாகிவிடும். நம்ம பாக்குறோம்ல ஒரு சிலர் எல்லாம், சில மிருகங்கள்லாம் எப்படி அவங்க கிட்ட போறது. பெரியவர்கள் இடத்துலலாம் காட்டுல ரிஷிகள்லாம் வாழ்ந்தாங்க. நம்ம படிக்கிறோம், ராமாயணம் எல்லாம் படிக்கும்பொழுது அந்த வனத்துல மிருகங்கள்லாம் பயம் இல்லாமல் இருந்தது, சந்தோஷமா இருந்தது அப்படின்லாம் படிக்கிறோம். அப்புறம் அந்த அளவுக்கு அவங்க கிட்ட அஹிம்சை இருந்திருக்கு. ஆனா புட்டி சாபம் உடனே பிடிச்சி தண்ணிய தெளிச்சுடுவா. அதுவும் ஜாக்கிரதையா இருக்கணும். அதர்மத்தின்படி யாராவது ஏதாவது பண்ணான்னா அவ்வளவுதான். அஹிம்சா பிரதிஷ்டாயாம் தத் சந்நிதௌ வைரத்யாகः யோக சூத்திரம். அஹிம்சை பூரணமாக அனுஷ்டித்தவன் இருக்குமிடத்தில் குரூரமானவர் மனதிலும் சாந்தம் உண்டாகும். எனவே நான் அன்போடு இருப்பதே இவனது சங்கல்பமானாலும், தான் அன்போடு இருப்பதே இவனுக்கு சங்கல்பமானாலும் மற்றவர்களையும் அன்பாக ஆக்கும் அவாந்தர பிரயோஜனமும் கிடைக்கிறது. சந்நியாசி பூர்ண அஹிம்சையை அனுஷ்டிக்க வேண்டும். அவன் இலையை கூட கிள்ளக்கூடாது. தாவரங்களை சமைத்து ஹிம்சிக்க கூடாது. அஹிம்சை காரணமாகத்தான் அவனுக்கு அக்னி காரியமே விதிக்கப்படவில்லை. அக்னி என்று இருந்துவிட்டால் அதில் தவறி போய் ஏதாவது பூச்சி போட்டு விழுந்து சாகக்கூடும். நெருப்பிலே விழுந்ததை எடுத்து காப்பாற்றுவது கஷ்டம் அல்லவா? இதனால்தான் துறவிக்கு ஹோமம், யாகம் எதுவும் இல்லை. அவன் அக்னி காரியமே செய்யாததால் அவனுக்கு கடைசியில் தகனம் என்ற அக்னி காரியம் இல்லை. அவனுடைய சரீரத்தை பூமியில் அடக்கம் செய்கிறார்கள். சகல பிராணிகளுக்கும் என்னால் பயமில்லாமல் போகட்டும் என்று சந்நியாசம் வாங்கிக் கொள்ளும் போது அவன் பிரதிஜை செய்கிறான். அதன்படி எந்த பிராணிகளுக்கும் தாவரத்துக்கும் ஹிம்சை இல்லாமல் வாழ வேண்டியது அவனுக்கே பூர்ணமாக விதிக்கப்பட்ட தர்மம். அஹிம்சா பரமோ தர்மஹா என்று ஜெயின பௌத்த மதங்கள் எல்லோருக்கும் பூர்ண அஹிம்சையை விதித்தது போல் நம் மதம் செய்யவில்லை. சந்நியாசிகளுக்கே இதை அதி தீவிரமாக விதித்திருக்கிறது. மற்றவர்களுக்கு இத்தனை கட்டுப்பாடு இல்லை. தர்ம யுத்தத்தில், யஜ்ஞத்தில் பலி தருவதிலும் நம் மதம் அஹிம்சையை விலக்கி இருக்கிறது. லோகக்ஷேமத்துக்காகவே சில தேவ சக்திகளை திருப்திப்படுத்துவதற்காக யாகத்தில் பிராணி பலி தரப்படுகிறது. யஜ்ஞத்தில் பலியாகிற பிராணி இதனால் தானாக சம்பாதித்துக் கொள்ள முடியாத பரம உத்தமமான கதியை அடைகிறது என்பது நம் நம்பிக்கை. ஆக அந்த பிராணிக்கும் ஸ்ரேயஸ்,
அது செய்த தியாகத்தால் லோகத்துக்கும் நல்லது என்றாகிறது. நிறைய பேருக்கு வேதத்துல எப்படி இப்படி சொல்லலாம், how can they talk about sacrifice, how can அப்படின்னு நிறைய பேருக்கு அப்படியே கோவமா வருது. அது ஏன்னு கூட ரொம்ப கோவமா கேட்பாங்க, ஏன் அப்படி சொல்லியிருக்குன்னு. வேதத்துல சொல்லியிருக்கு. அந்த கர்மாவை நம்ம பண்ணாம இருக்கிறது சாய்ஸும் நம்ம கிட்ட தானே இருக்கு. அது நீ பண்ணிதான் ஆகணும்னு சொல்லலையே வேதம். உனக்கு உனக்கு அஸ்வமேத யாகம் பண்ணணும், நீ இந்திர பதவி அடையணும்னா நீ இந்த யாகம் பண்ணணும். நீ இத்தனை குதிரைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு இருக்கு. அப்ப நீ 100 அஸ்வமேத யாகம் பண்ணணும். ஒரு அஸ்வமேத யாகம் பண்றதுக்குள்ளேயே நமக்கெல்லாம் அதோட ரூல்ஸை படிக்கிறதுக்கே நாக்கு தள்ளிடும். ஆனா நீ அவ்வளோ பிரயத்தனப்பட்டு அந்த அஸ்வமேத யாகத்தை பண்றேன்னா உனக்கு என்ன ஒரு, ஏன்னா அதுல ஒண்ணு தவறி போனா கூட அது பாப்பமா வந்து முடியும், மகா பயங்கர பாப்பமா வந்து முடியும். அப்போ ஒரு ராஜா அஸ்வமேத யாகம் பண்றேன்னு தீர்மானம் பண்ணினானால் அவனுக்கு எத்தனை செல்வம் இருக்கணும், எத்தனை கான்பிடன்ஸ் இருக்கணும், அவன் கிட்ட இருக்கிற ரித்விக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கணும். இதெல்லாம் அஸ்வமேத யாகம்னு நாளைக்கு காலையில நான் அடுத்த வாரம் நான் கணபதி ஹோமம் பண்ணலான்னு இருக்கேன். சரி பரவாயில்ல, அதுக்கு பதிலா நம்ம இதை வச்சுக்கலாம், இதுக்கு பதிலா நம்ம அதுன்னு வச்சுக்கலாம் அப்படின்லாம் என்னென்னமோ காம்ப்ரமைஸ் பண்ணி ஹோமம் பண்றது இல்லை. அந்த மாதிரி இல்லை அஸ்வமேத யாகம். ஒரு சின்ன விஷயம் தவறினா கூட அந்த குதிரை எப்படி இருக்கணும்னு கூட அதுல லட்சணம் இருக்கு. இந்த கலர்ல இருக்கணும், அதுக்கு இந்த குறை இருக்கக்கூடாது, அதுக்கு அதெல்லாம் கண்டிஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அப்ப அத்தனை கண்டிஷன் இருக்குன்னா அப்ப அந்த குதிரையை வேற அவன் தேடணுமே. அந்த மாதிரி ஒரு குதிரையை அவன் தேடணும். அவ்வளவு சுலபமா அந்த குதிரையும் கிடைக்காது. சரி எல்லாமே பண்ணிட்டோம்னா இந்திரன் விட்டு வைக்க மாட்டான். இந்திரன் குதிரையை திருடிட்டு போயிடுவான். ஏன்னா இந்திரனுக்கு சிச்சோ இவன் 100 அஸ்வமேத யாகம் பண்ணிட்டான்னா இவனுக்கு இந்திர பதவி வந்துடுமே, நம்ம பதவி போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதையும் நடத்த விட மாட்டான். சோ அத்தனை சுலபம் இல்லை இந்த மாதிரி யாகங்கள். அந்த மாதிரி யூபங்கள்லாம் நம்ம ராமாயணம் படிச்சோம்னா அந்த ராமர் அந்த விமானத்துல வருவார் இல்லையா, விமானத்துல பார்க்கும்போது அங்கங்க அவருடைய ராஜ்யத்துல யூபங்கள்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. எங்கெல்லாம் யூபம் இருக்கோ அங்கெல்லாம் அனிமல் சாக்ரிஃபைஸ் நடந்திருக்குன்னு அர்த்தம். அத்தனை அனிமல் சாக்ரிஃபைஸ் நடந்திருக்குன்னு அர்த்தம். அந்த அனிமல் சாக்ரிஃபைஸ் ஏன் இருக்குன்னு நம்ம கேட்க முடியாது. அதுக்குதான் பெரிய மகா பெரிவாளும் சொல்லியிருக்காரு, யஜ்ஞத்தில் பலி தருவதிலும் நம் மதம் அஹிம்சையை விலக்கி இருக்கிறது. அந்த இடத்துல ஹிம்சை பண்றோம் அப்படின்னு பார்க்காம அதனால பலவிதமான நல்லது நடக்கிறது, பிரயோஜனம் இருக்கிறது. அதனால அந்த பசுவுக்கும் ஒரு விமோச்சனம், தனி ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கிடைக்கிறது அப்படின்னு இருக்கு. அதுக்கு மேல நம்ம அதை கொஸ்டின் பண்ண முடியாது. யூ கேன் சூஸ் டு டூ ஆர் சூஸ் நாட் டு டூ. அவ்வளவுதான். மற்றவங்க பண்ணாங்கன்னா ஏன் பண்றாங்கன்னு நம்ம கேட்க முடியாது. சாரி. இப்படியே யுத்தத்தில் தேசத்துக்கு தியாகமாக சேனா வீரர்கள் பலியாகிறார்கள். அப்ப நம்ம போலீஸும் இருக்கக்கூடாது, கேட்டு வாசல்ல செக்யூரிட்டியே வைக்க முடியாது. வெறுமே தின்று தின்று தன்னையே போஷித்துக் கொண்டு உயிர் வாழ்வதை விட பரநலனுக்காக பிராணத்தியாகம் செய்வது சிரேஷ்டமானது என்பதால் இப்படி அஹிம்சைக்கு விலக்கு வைத்திருக்கிறார்கள். பூரண அஹிம்சா லட்சியத்தை வாயளவில் பிரமாதமாக பேசிவிடலாமே தவிர காரியத்தில் நடக்காது. குற்றம் குறைகள், அடிதடி, சண்டைகள் எல்லாம் நடைமுறையில் இருக்கத்தான் செய்யும். அப்போது அவற்றை குறைப்பதற்காக எடுக்கிற எதிர் நடவடிக்கையில் ஹிம்சை இருப்பதாக தோன்றினாலும் உண்மையில் அது ஹிம்சை ஆகாது. ஏனெனில் செய்கையை விட எண்ணம், நோக்கம்தான் முக்கியம். இன்டென்ஷன். ஹிம்சிப்பதிலேயே சந்தோஷப்படுகிற நோக்கம் இல்லாமல் ஒரு பொது நலத்தை உத்தேசித்து ஒரு பிராணியை யஜ்ஞத்தில் பலி தருகிற போதோ, அல்லது ஒரு கொலை குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கிற போதோ, அல்லது யுத்தத்தில் விரோதிகளை வதைக்கிற போதோ காரியத்தில் ஹிம்சை தெரிந்தாலும் அது பாபமாகாது, தோஷமாகாது. இதுதான் நம் சாஸ்திரம். காரிய சாத்தியமில்லாத பூர்ண அஹிம்சையை நடைமுறையில் எல்லோருக்கும் விதித்தால் இந்த விதியை மீறிய பாபம், தோஷம்தான் ஜனங்களுக்கு உண்டாகும். யதார்த்த நிலையை மறக்காத நம் மதம்
நமது ஜனங்களுக்கு இந்த பாப்பத்தை உண்டாக்கவில்லை. வெரி கைண்ட் இல்லையா? நமக்கெல்லாம் அஹிம்சான்னு சொல்லிட்டா யாரையும் ஒன்றும் சொல்லவே முடியாது. வாயில பிளாஸ்டிக் போட்டு கம்முன்னு இருக்க வேண்டியதுதான். பேசவே முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. கேட்பரி சாக்லேட்ல கூட இப்பதான் ரீசெண்டா படிச்சேன், காக்ரோச் போடுறாங்களாம். நீங்க போய் கூகுள் பண்ணி பாருங்க. நாட் கேட்பரிஸ் அந்த பிராண்ட் சொல்ல, இன் சாக்லேட் தே ஆட் காக்ரோச் அப்படின்னு ரீசெண்டா படிச்சேன். நம்ம நல்லா முச்சுக்குன்னு அதை சாப்பிட்டு இருக்கோம். சோ காரிய சாத்தியமில்லாத பூர்ண அஹிம்சையை நடைமுறையில் எல்லோருக்கும் விதித்தால் என்ன ஆகும்? நமக்கெல்லாம் இந்த விதியை மீறிய பாவம், அந்த தோஷம் நமக்கு வந்துடும். அதனால நமக்கெல்லாம் அந்த மாதிரி 100% அஹிம்சா சொல்லல. ஆனா அஹிம்சைய பின்பற்று வாழணும் அப்படின்னு சொல்லி, அதுக்காக உனக்கு அஹிம்சையே தேவையில்லைன்னு சொல்லல. மாறாக பௌத்த மதம் எல்லோருக்கும் பூர்ண அஹிம்சை என்று விதி செய்த போதிலும் இன்று நாம் பார்ப்பது என்ன? பௌத்தத்தை தழுவிய அத்தனை நாடுகளிலும் சைன்யம், சண்டை எல்லாம் இருக்கத்தான் செய்கின்றன. அது மட்டுமில்லை, அந்தந்த தேசங்களில் மிச்சம் மீதி இல்லாமல் சகல ஜனங்களுக்கும் மாம்சம் உண்பவர்களாகவே இருக்கிறார்கள். பெரிய தர்மம் ஒன்றை அத்தனை பேருக்கும் பொதுவாக வைத்தால் முடிவில் எவருமே அதை அனுஷ்டிக்காத நிலையைத்தான் பார்க்கிறோம். நம் தேசத்தில் இப்படி செய்யாமல் சன்னியாசிகளுக்கு மட்டும் பூர்ண அஹிம்சையை விதித்தார்கள். அதை பார்த்து பிராமணர்கள், வடதேசத்தில் குஜராத் முதலான பகுதிகளில் உள்ள வைஷ்ணவர்கள், தென்னாட்டில் சைவ வேளாளர்கள், கோமட்டி செட்டிமார்கள் போன்றவர்கள் இதை பின்பற்றி வந்திருக்கிறார்கள். எனவே விதி என்று போட்டு கட்டுப்படுத்தாததாலேயே தாங்களாக பிரியப்பட்டு அதிலே நிஜமான ஈடுபாட்டோடு தலைமுறை தத்துவமாக இப்படி செய்து வந்திருக்கிறார்கள். இதுல நிறைய பேர் இன்னொன்னு கூட இந்த கான்டெக்ட்ல சில பிராமின்ஸ் சொல்லுவாங்க, என் குழந்தை ஏன் நம்ம எக்கு சாப்பிடக்கூடாது, ஏன் நான் ஃபிஷ் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்கும்போது, நான் மதர்ஸ் we are Brahmins, we cannot eat அப்படின்னு தான் அதை கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்களே தவிர, யூ ஆர் நாட் a vegetarian. Everybody is a vegetarian by choice தான். Brahmins, why we don't eat na, somewhere at some point we all decided that we won't eat, அவ்வளவுதான். It is a very conscious choice. ஓ பிராமணா இருந்துட்டு அவன் போய் அங்க அதை சாப்பிடுறான், இப்படி சாப்பிடுறான். So just being born into the family of a vegetarian family doesn't make you a vegetarian, because you have to be a vegetarian by choice. ஆனாலும் வெஜிடேரியனா இருக்கிற ஃபேமிலியில நாம் பிறந்தால் அதுல ஏதோ ஒரு புண்ணியம் இருக்கு. ஏன்னா நான் எஃபர்ட்லெஸ்ஸா ஹிம்சை பண்ணாம இருக்கலாம். இப்போ நிறைய பேர் நான் வெஜிடேரியன் சாப்பிடுற ஃபேமிலியில இருந்து நிறைய எஃபர்ட் எடுத்து வெஜிடேரியன்ஸா இருக்காங்க. அது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய எஃபர்ட், பட் அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? நான் ஹிம்சை பண்ண மாட்டேன், நான் அதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறது, கொல்ல மாட்டேன், கோழி சாப்பிட மாட்டேன், மீன் சாப்பிட மாட்டேன். அவங்களுக்கு எவ்வளவோ கிரிட்டிசிசம், ஃபேமிலில இருந்து எத்தனை ப்ரெஷர் இருந்தாலும் they don't give up. நான் வெஜிடேரியன்னா வெஜிடேரியன் தான் அப்படின்னு இருப்பாங்க. அதே மாதிரி வெஜிடேரியன்னா இருக்கிற ஃபேமிலிஸ்ல இப்ப சொல்றாருல கோமுட்டி செட்டி, சைவ வேளாளர், இவங்கெல்லாம் இந்த ஃபேமிலியில இந்த மாதிரி பிராமின்ஸ் இந்த மாதிரி ஃபேமிலியில பிறக்கும் போதே அந்த எஃபர்ட் இல்லாமல் யூ ஆர் நேச்சுரலி ஈட்டிங் ஒன்லி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் நாட் ஹர்ட்டிங் அனிமல்ஸ்ங்கிறது அது ஒரு புண்ணியம் தான். அதையும் மீறி you have to choose to be a vegetarian. ஏன்னா அஹிம்சா பரமோ தர்மா, நான் ஹர்ட் பண்ண மாட்டேன். ஓ நீ செடியை ஹர்ட் பண்றியே, என்ன கீரை சாப்பிடுறியே, வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறியே அப்படின்லாம் ஆர்குமெண்ட்ஸ். அதுக்கு வேதத்துல பிரமாணம் இருக்கு. நம்ம ஓஷதிபியோ அன்னம், தைத்திரிய உபனிஷத். அன்னம் is that which comes from plants and trees. அதனால ஓஷதினா மரம், செடி, கொடிகள் தான். அதுக்காக மரத்தை வெட்டி நம்ம சாப்பிடுறது இல்லை. எந்த மரத்தையாவது டம்மு டம்னு வெட்டி சாப்பிட்டு இருக்கோமா? மரத்துல இருந்து வர்ற பழங்கள், கனிகள், காய்கறிகள் அதை தான் சாப்பிடுறோம். அந்த மரத்துக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, அந்த செடிக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. அப்ப தானா போகும்.
பிரமாணம் இருக்கு, சாஸ்திர பிரமாணம் ஓஷ்டதிவ்யோ அன்னம், அவ்வளவுதான், ஃபுல் ஸ்டாப். அந்த கன்விக்ஷன் இருக்கணும் நமக்கு. அவன் கேலி பண்றானே பண்றானே பண்றானேன்னு ஏன் அவ்வளவு பண்ணா பண்ணிட்டு போயா அவ்வளவுன்னு சொல்ல, அவனை போய் நம்ம மாத்தணும்னு அவசியம். வேதத்துல சொல்லியிருக்கு, அன்னம்னா பரிசிக்ஷித, சாப்பாட வேஸ்ட் பண்ணாதேன்னு வேதம் சொல்றது. அன்னம்னா நிந்தியா, சாப்பாட்டை பழிக்காத சொல்லியிருக்கேன். இதெல்லாம் புதுசா நமக்கு யாரும் சொல்லித்தர வேண்டாம். இதெல்லாம் நமக்கு வேதம் ஆதி காலத்துல இருந்து சொல்லியிருக்கு. தட்டை வழிச்சு சாப்பிடணும். ஓ, நீ தட்டை வழிச்சு சாப்பிடுறேன்னு எனக்கு கேலி பண்றாங்க, அதனால நான் சாப்பாடை மிச்சம் வைக்கிறேன்னா அக்கிரமமா இல்லாது? அவன் சாப்பாடை வேஸ்ட் பண்றான். வேஸ்ட் பண்றது ஒரு ஒரு பெரிய விஷயமா பண்ணிட்டு அப்புறம் திடீர்னு சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்மளுக்கே சொல்லித்தரான் அவன். நம்ம ஆரம்பத்துல இருந்தே சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அன்னம்னா பரிசிக்ஷித, அன்னம்னா நிந்தியா, அன்னம் பகுகுர்வீத, நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுங்க ஃபுட்ன்னு சொல்லியிருக்கு நம்மளுடைய சாஸ்திரம். there should not be demand for food. எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கணுங்கிறதுக்காக ஃபுட் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. பட் வெஸ்ட் எப்படி பண்ணாங்க, டிமாண்ட் இருக்கு, டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி தான் வச்சுட்டு இருக்காங்க. they also want to maintain a demand. நம்ம தேசத்துல அப்படி இல்லையே. நம்மளுடைய சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, இதெல்லாம் நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, நம்ம பெருமையா சொல்ல வேண்டிய விஷயங்கள். you have to be proud. பெரிய தர்மம் ஒன்றை அத்தனை பேருக்கும் பொதுவாக வைத்தால் முடிவில் எவருமே அதை அனுஷ்டிக்காத நிலை தான் பார்க்கிறோம். நம் தேசத்தில் இப்படி செய்யாமல் சன்னியாசிகளுக்கு மட்டும் பூர்ண அஹிம்சையை விதித்தார்கள். அதை பார்த்து பிராமணர்கள், வடதேசத்தில் குஜராத் முதலிய பகுதிகளில் உள்ள வைஷ்ணவர்கள், தென்னாட்டில் சைவ வேளாளர்கள், கோமுட்டி செட்டிமார்கள் போன்றவர்களும் இதை பின்பற்றி வந்திருக்கிறார்கள். எனவே விதி என்று போட்டு கட்டுப்படுத்தாததாலேயே தாங்களாக பிரியப்பட்டு அதிலே நிஜமான ஈடுபாட்டோடு தலைமுறை தத்துவமாக இப்படி செய்து வந்திருக்கிறார்கள். சன்னியாசிகளின் சத்துவகுணத்தை பார்த்து அதன் பொருட்டு தாங்களும் இந்த சாக்கபக்ஷணத்தையே, சாக்கா மீன்ஸ் வெஜிடபிள்ஸ், சாக்கபக்ஷணத்தையே விரும்பி ஏற்று அனுஷ்டித்து வந்திருக்கிறார்கள். அவர்களை பார்த்து வெளியிலிருந்து யாரும் கட்டுப்படுத்தாமலே மற்ற வகுப்பாரும் ஒரு அமாவாசை, ஒரு திதி, திவசம், சஷ்டி இந்த மாதிரி தினங்களில் மாம்ச போஜனத்தை விலக்கி விடுகிறார்கள். இப்பெல்லாம் இந்த புரட்டாசி மாசம் சாப்பிட மாட்டோம்னு இருந்தது. அது என்ன எவ்வளோ ஒரு கேலி. அப்படியே புரட்டாசி மாசம் வந்துடுத்தே, என்னால கோழி சாப்பிட முடியாதே, அப்புறம் அப்பாடா புரட்டாசி முடிஞ்சிச்சுடா, போட்டு எல்லாத்தையும் போட்டு அடி பின்னு, அவ்வளவுதான் இருக்கு மக்களுக்கு. அட்லீஸ்ட் அந்த புரட்டாசி மாசம் சாப்பிட மாட்டோங்கிறதாவது ஞாபகம் இருக்கு, அதே பெரிய விஷயம். இன்னும் அது ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நம்ம பழைச்சோம். சிவராத்திரி, நவராத்திரி, ஏகாதசி இந்த மாதிரி நாட்கள்லாம் எவ்வளோ, சஷ்டி வருத்தம் அவர் சொல்ற மாதிரி, பெரியவர் சொல்ற மாதிரி, மகா பெரியவா இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு, ஸ்ராத்தம் அன்னைக்கு, அமாவாசை அன்னைக்கு, இப்படியாக பல விரத்தங்கள் இருந்து ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த டைம் they won't be eating non-vegetarian food. இப்போ நான்-வெஜிடேரியன்ங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியா அதை ப்ரமோட் பண்ணி, அது சாப்பிடாதவன் கேனைய, முட்டாள், வாழ தெரியாதவங்கிற மாதிரி பண்ணி அதை அப்படி ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. நடைமுறையில் எல்லோருக்கும் இயலாத ஒன்றை சகலர் மீதும் கட்டாயமாக திணிக்காமல் பக்குவிகளான சிலருக்கு மட்டுமே விதிப்பதால், பக்குவிகள் மீன்ஸ் கொஞ்சம் மெச்சோர்டா இருக்கிறவங்களுக்கு மட்டுமே விதிப்பதால், அதுவே மற்றவர்களுக்கும் ஒரு உத்தம லட்சியமாக அதை ஓரளவுக்காக அவர்களும் பின்பற்றுகிறார்கள். மாறாக எல்லோருக்கும் இதை விதியாக்கிய இடங்களிலோ எவருமே அதை அனுசரிக்காமல் ஹிம்சை அதிகரிப்பதோடு அவர்கள் விதியை மீறிய தோஷத்துக்கு ஆளாகும்படி வேறு நேர்ந்திருக்கிறது. அஹிம்சை என்கின்ற தத்துவம் ஒரு லட்சியமாகவாவது எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்பதால் அது சாமானிய தர்மங்களில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. காரியம் எப்படி இருந்தாலும் மனசிலே துவேஷம் இருக்கக்கூடாது என்பதுதான் நம் வைதிக தர்மப்படி அஹிம்சையின் லட்சணம். டெஃபினிஷன். சத்தியம். ஓ, டைம் ஆச்சு. அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ.
ॐ स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महिं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः 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 हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ